பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த நாள் அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய மன்னாவின் வசனத்திற்காக நாம் நேர திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறோம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். முதலாவது தைரியம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் தேவன் மேல நம்பிக்கை வைத்து திடமனதாய் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதங்களை செய்கிற போது சொல்லுகிறார், திடன்கொள் என்று சொல்லி தைரியம் வேண்டும். ஆமென். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்ல திடமனதாக தைரியமாய் இருந்து நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதிமை குருடனை பார்த்தானே சொல்ல திடன்கொள் என்று சொல்லுகிறார். இப்படி அநேகருக்கு அற்புதம் செய்கிற போது ஏன்னா அவங்க திடனற்றிருக்கிறார்கள், பலனற்றிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்களை தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திடமனதாய் இருந்து தைரியமாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியம் எப்படி நடக்கும்? இந்த காரியம் நான் எப்படி செய்வேன்? இது என்னால் செய்ய முடியுமா? எனக்கு இது சாத்தியமா என்று சொல்லி நீங்க பயந்து குழம்பி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாய் இரு. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்து, காரியத்தை நடத்து. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றேன். இன்றைக்கு உங்களுக்கு நேராக இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நேராக வார்த்தை வருகிறது. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க. வேதம் 2வது சொல்லுது, ஆமென். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு துணையா இருக்கிறார். நீங்க தனியா அல்ல, யாரு இல்லாம அல்ல. எனக்கு யாருமே இல்லையே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு யார் துணை நிற்கிறா என்று சொல்லி கலங்குகிறாயா, தவிக்கிறாயா? கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லிப்போம். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா துணையா நிற்பார்கள். நீங்க செய்யற காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட துணையாய் இருந்து காரியங்களை நடத்துவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு துணையா வச்சுக்க. யாரும் இல்லைன்னு நீங்க கலங்காதீங்க. ஐயோ, எனக்கு யாரு துணையா இல்லை, இந்த காரியத்தை நான் எப்படி தனியா நின்று சந்திப்பேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணையாய், கர்த்தர் உங்களோடு கூட துணையாய் வருகிறார். உங்க போக்குல வரத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். பயப்படாது, பயப்படாது. பலமுண்டு, திடமனதாயிரு, தைரியமாயிரு, காரியத்தை நடத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க உண்மையா கர்த்தருக்கு இருந்தீங்கன்னா கர்த்தர் துணையா நின்று காரியங்கள்ல ஜெயமாய் மாற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.